வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஓய்வூதிய திட்டத்தின் கீழே விண்ணப்பிச்சிருந்து அதோடைய ஆர்டர் காப்பி உங்கள் கைக்கு கிடைச்சியும் உங்களுக்கான ஓய்வூதிய தொகை கிடைக்கலனாலோ, நீங்கள் ஆல்ரெடி ஓய்வூதிய தொகை வாங்கிட்டு இருந்து பாதியிலே நின்று போய் உங்களுக்கு அந்த ஓய்வூதிய தொகை கிடைக்காம இருந்தாலோ என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கிரீன் அண்ட் டெக் தமிழ் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சிங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து தான் இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணேன். இந்த வீடியோவில் கலெக்டருக்கு நான் எப்படி ஒரு மனு எழுதினேன், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருந்தேன் அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மனு இப்படி தான் எழுதணும், இந்த வரைமுறையில் தான் எழுதணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. மனுதாரரின் விருப்பத்துக்கு ஏற்ற மாரி அவங்களுடைய மனுக்களை எழுதிக்கலாம். பட் மனுக்களில் இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக எப்படி ஒரு லீவ் லெட்டர் எழுதணுமோ அந்த ஃபார்மேட்டில் எழுதணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புனர்னு எழுதுவோம், அங்கே யார் மனுதாரரோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதிடுவோம். அதுக்கப்புறமா பெறுநர்னு போட்டு யாருக்கு நம்ம மனு கொடுக்க போகிறோமோ அவங்களுடைய பேர் அட்ரஸ் எழுதிடுவோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுதிடுவோம். சப்ஜெக்டில் நம்மளுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை எழுதுவோம், இல்லைனா என்ன புகாராக சொல்ல போகிறோமோ அது எழுதுவோம். அதுக்கப்புறமா கையொப்பம், அதாவது சிக்னேச்சர் இப்படிக்குன்னு போட்டு நம்மளுடைய கையொப்பத்தை எழுதிடுவோம். அதுக்கப்புறமா டேட் அண்ட் பிளேஸ், இதுதான் ஒரு மனுவில் எழுதுவோம். இந்த 5 விஷயங்களை நீங்கள் உங்களுடைய மனுவில் எழுதிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்கள் மனு அப்செட் பண்ணிப்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மனு பார்த்தீங்கன்னா என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். இதே மனுவை நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கூட எழுதிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு மனு எழுத இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஹெட்டிங் எழுதிக்கிங்க. நான் இந்த மனுக்கு கொடுத்துருக்க ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, சமூக பாதுகாப்பு திட்டமான இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதியம் திட்டம் கீழ் உதவித்தொகை வேண்டிய மனு அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இடம் மற்றும் தேதியை எழுதியிருக்கேன். இடம் மற்றும் தேதி ரெண்டுமே நீங்கள் லெஃப்ட் சைடில் வர மாதிரி எழுதிக்கலாம், இல்லை ரெண்டுமே ரைட் சைடில் வர மாதிரி கூட எழுதிக்கலாம். இல்லை இப்போ நான் எழுதியிருக்க மாதிரி இடம் லெஃப்ட் சைட்லையும் தேதி ரைட் சைடில் வர மாதிரி கூட எழுதிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான், இப்படி தான் எழுதணும், எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. அதுக்கப்புறமா நீங்கள் எழுத வேண்டியது அனுப்புனர். இந்த அனுப்புனரில் பார்த்தீங்கன்னா பென்ஷன் யார் பேரில் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதிங்க. உங்கள் கிராமத்தில் யாருன்னா ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் இந்த மனு எழுதுறீங்க, இல்லை எதனா ஒரு தாத்தாக்கு நீங்கள் இந்த மனு எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர், தந்தை பெயர், வீட்டு அட்ரஸ் நீங்கள் ஃபுல்லாக எழுதிங்க இந்த அனுப்புனர் அப்படின்ற செக்ஷனில். நான் அனுப்புனர்னு எழுதிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு, அதாவது மார்ஜின்ல இருந்து அந்த அனுப்புனர் முடிகிற இடத்துல பேரை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா கணவர் பெயர் எழுதியிருக்கேன். இதுவே மனுதாரர் ஆணா இருந்ததுன்னா நீங்கள் அவருடைய தந்தை பெயர் எழுதிங்க. அதுக்கப்புறமா நான் வீட்டு எண், தெரு பெயர், கிராமத்தின் பெயர், வட்டத்தின் பெயர், பின்கோடை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா பெறுநர், நம்ம இந்த மனுவை யாருக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெறுநர் அப்படின்ற இடத்துல இந்த மனுவை நீங்க யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவங்களுடைய அட்ரஸ் எழுதிங்க. இந்த மனுவை நான் கலெக்டருக்கு அனுப்ப போறேன், நான் அதனால இங்க கலெக்டருடைய அட்ரஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய பேரை எழுதியிருக்கேன். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. செங்கல்பட்டுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நேமை ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கேன். திரு ஆர் ராகுல்நாத் மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கும் உங்களுடைய கலெக்டர் நேம் தெரியும் அப்படின்னா நீங்க அவங்களுடைய பேரை எழுதி பிராக்கெட்டுக்குள்ள மாவட்ட ஆட்சியர்னு எழுதிங்க, இல்லைன்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு மாவட்ட ஆட்சியர்னு எழுதிங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் பெயர் காமிக்கும். அதுக்கப்புறமா ஒரு பேரு கீழே கலெக்டர் ஆஃபீஸோடைய அட்ரஸ் நான் எழுதியிருக்கேன். நீங்களும் உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் கீழே எழுதிக்கிங்க. இந்த பெறுநர் அப்படின்றதுல கலெக்டர் நேமோ கலெக்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறமா கீழே பாத்தீங்கன்னா பொருள் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த பொருள்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட்ல என்ன எழுத போறோமோ அது சுருக்கமா ஒரு 2 வரியில நான் சொல்லியிருக்கேன். சமூக பாதுகாப்பு திட்டமான இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் கீழ் விண்ணப்பத்தை ஏற்று ஆணை வழங்கியும் இதுவரை உதவித்தொகை வராததால் அந்த உதவித்தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அப்படின்னு எழுதிட்டேன். அதாவது அந்த பார்ட்டிக்கு ஓஏபி ஸ்கீம்ல அப்ளை பண்ணி ஆர்டர் காப்பி கிடைச்சியும் இன்னும் அந்த ஓஏபி அமௌண்ட் கிடைக்கல, அந்த ஓய்வூதிய தொகை அவங்களுக்கு விரைவாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்வை அப்படின்றதுல அந்த பார்ட்டிக்கு கொடுத்த அந்த ஓய்வூதிய ஆணை பென்ஷன் ஆர்டர் காப்பியை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் மதுராந்தக மட்டம் அவர்களின் செயல்முறை ஆணை எண் TN 903507A202108. இந்த ஆர்டர் காப்பி நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்டர் காப்பியில இந்த செயல்முறை ஆணை எண் அப்படின்னு சொல்லிட்டு
லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை தான் வந்து நான் அங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா மின் கையொப்பம் தேதி அப்படின்னு போட்டு 10/8/2021 அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். இந்த தேதி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்டை தான் வந்து நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 10/8/2021 அப்படின்றத இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த பொருள் மற்றும் பார்வை எழுதுனதுக்கு அப்புறமா நீங்க ஐயா இல்ல அம்மான்னு வந்து போட்டுக்கலாம். நான் இங்க வந்து மோஸ்ட்லி அதை பயன்படுத்த மாட்டேன். அதனால நான் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து பதவி போட்டு அவர்களுக்கு தான் போடுவேன். நான் வட்டாட்சியருக்கு மனு எழுதுனேன் அப்படின்னா வட்டாட்சியர் அவர்களுக்கு அப்படின்னு தான் போடுவேன். இங்க மாவட்ட ஆட்சியருக்கு எழுதுறதுனால நான் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு போட்டிருக்கேன். வணக்கம், எனது பெயர் ஏ சொக்கம்மாள், அப்புறம் பிராக்கெட்டுக்குள்ள விதவை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். நான் கடந்த ஆண்டு 17/4/2021 அன்று இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் கீழ் விண்ணப்பித்திருந்தேன். அந்த விண்ணப்ப எண் TN-90-2021-04-16-103 ஆகும். இந்த விண்ணப்பத்தை மதுராந்தக தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் திரு துரைராஜன் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான ஆணையம் 10/8/2021 அன்று கிடைத்தது. தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் மதுராந்தக மட்டம் அவர்களின் செயல்முறை ஆணையின் TN-90-35-0A-2021-08 நாள் 9/8/2021 ஆகும் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். அதாவது இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழே எப்போ அப்ளை பண்ணாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை தனி வட்டாட்சியர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதோடைய ஆணை வழங்கினாங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸும் நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஆணையில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்முறை ஆணை வந்து எங்கே இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 9/8/2021 வந்து போட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2021 வந்து போட்டிருக்கேன். இது ஏன் டிஃபர் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் காப்பியில மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ற இடத்துல ஒரு டேட் வந்து இருக்கும். இது ஏன் 2 டேட் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஆணை உருவாக்கப்பட்ட நாள், இந்த ஆணை வந்து கம்ப்யூட்டர்ல ஜென்ரேட் ஆச்சு இல்லையா, அதோடைய டேட்டு. இந்த ஆணையில இவர் வந்து சிக்னேச்சர் பண்ணணும், தனி வட்டாட்சியர் வந்து சிக்னேச்சர் பண்ணணும். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ண டேட்டு தான் 10/8/2021. இது வந்து இந்த ஆணை கம்ப்யூட்டர்ல ஜென்ரேட் ஆன டேட்டு. அதுதான் இந்த இங்க வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆணையில் 9/8/2021 முதல் மாதந்தோறும் நான் உயிரோடு உள்ள வரை ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும், மாதந்தோறும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கடமலைபுத்தூர் பிரான்ச்சில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு அதோட நம்பர் வந்து போட்டிருக்கேன் என்ற எனது வங்கி கணக்கில் வரவைக்கப்படும் என்றும் ஆணையில் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் எனக்கு ஆணை வழங்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை சுமார் பிராக்கெட்ல எவ்வளவு நாள் வந்து கிடைக்கலையோ அந்த மாசத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6-7 மாதமாக ஒரு முறை கூட எனது வங்கி கணக்கில் இந்த ஓய்வூதிய தொகையானது வரவில்லை. எந்த காரணங்களுக்காக எனக்கு இந்த தொகை வரவில்லை என்று தெரியவில்லை. நான் மாதந்தோறும் ஓய்வூதிய தொகை வந்திருக்கும் என்று வங்கிக்கு சென்று பார்ப்பேன். எந்த தொகையும் வரவில்லை என்று கூறுவார். மாவட்ட ஆட்சியராகிய தாங்கள் எனக்கான ஓய்வூதிய தொகையை விரைந்து வழங்கவும் மற்றும் சுமார் 6-7 மாதங்களாக எனக்கு தர வேண்டிய ஓய்வூதிய தொகையும் இணைத்து வழங்கவும் உரிய துறைக்கு ஆணை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கேன். அதாவது இந்த 3 பேராகிராஃப்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆணையில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை வந்து நான் 2வதா சொல்லியிருக்கேன். அந்த ஆணை வந்து பார்த்தீங்கன்னா 9/8/2021 கொடுத்துருக்காங்க. அந்த ஆணையில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பாட்டிக்கு 1000 ரூபாய் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த தொகை வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஆணை வழங்கப்பட்டதிலிருந்து அவங்களுக்கு எத்தனை மாசம் அந்த தொகை வந்து கிடைக்கலையோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் கிடைக்கல அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அப்படின்றதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் பேராகிராஃப்ல இருந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓய்வூதிய தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த 6-7 மாசமா அவங்களுக்கு கிடைக்காத அந்த தொகையை வந்து சேர்த்து தரணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். பட் அது மாதிரிலாம் சேர்த்து எல்லாம் தரமாட்டாங்க. உங்க சைட்ல தப்பு இருந்ததுன்னா மேக்சிமம் வந்து தரமாட்டாங்க. அவங்க சைட்ல தப்பு இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரூஃப் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் அது வேணும்னா அப்புறமா இன்னொரு வீடியோல சொல்றேன். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்ல நாள் மற்றும் இடம் வந்து எழுதியிருக்கேன். ரைட் சைட்ல கையப்பன் போட்டு அந்த பாட்டியுடைய தம்ப்ரஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. எப்பவுமே நீங்க வேற ஒருத்தவங்களுக்காக இது மாதிரி ஒரு மனு எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மனுவை உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சிக்னேச்சரோ ஆர் தம்ப்ரஸோ வந்து நீங்க வாங்கணும். அதுக்கப்புறமா இணைப்புன்னு போட்டு இந்த மனு கூட நான் இணைக்க போற அந்த டாக்குமெண்ட்ஸ் நேம்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதிய ஆணை, அதாவது பென்ஷன் ஆர்டர் காப்பி வந்து நான் இணைக்க போறேன். அதுக்கப்புறமா 2ன்னு போட்டு வங்கி புத்தக நகல், அதாவது பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் வந்து நான் இணைக்க போறேன். அது 2த்தையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 3ன்னு போட்டு
போட்டு கணவரின் இருப்பு சான்றிதழ் போட்டிருக்கேன். பட் நான் இணைக்கல. இதை வந்து நான் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து நான் அடிச்சிட்டேன். நீங்க எதை இணைக்க போறீங்களோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க போதும். அதுக்கப்புறமா கீழே நகல் போட்டு தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் வட்டாட்சியர் அலுவலகம் மதுராந்தகம் 603306 அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். அதாவது இப்ப நான் மாவட்ட ஆட்சியர் கலெக்டருக்கு அனுப்ப போற இந்த மனுவை ஒரு நகல் எடுத்து தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்து நான் அனுப்ப போறேன். அதனால அதையும் வந்து நான் இந்த மனுவிலேயே மென்ஷன் பண்ணிட்டேன். நகல் வந்து தனி வட்டாட்சியருக்கு வந்து அனுப்ப போறேன் அப்படின்றத. நீங்க மனுவை கம்ப்ளீட்டா எழுதுனதுக்கு அப்புறமா உங்களுடைய மனுவில் தேவைப்பட்ட நீங்க கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வந்து ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப் இருக்கு அப்படின்னா நீங்க 2 ரூபாய் கோட் ஃபீஸ் ஸ்டாம்பை வந்து ஒட்டலாம். இல்ல 1 ரூபாய் கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப் கூட வந்து ஒட்டலாம். இல்ல 5 ரூபாய் கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வந்து ஒட்டலாம். அதுக்கு மேல வந்து ஒட்டாதீங்க, தேவையில்லை. உங்ககிட்ட இருந்தா ஒட்டலாம். நீங்க ஒட்டாம கூட இந்த மனுவை வந்து நீங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து அனுப்பலாம். அதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. நீங்க இந்த மனுவை ஃபுல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த மனுவை வந்து ஒரு 2 ஜெராக்ஸ் எடுங்க. அதுக்கப்புறமா இணைப்பில் உள்ள அந்த ஆவணங்களை 2 ஜெராக்ஸ் வந்து எடுங்க. ஜெராக்ஸ் எடுத்துட்டு இந்த ஒரிஜினல் காப்பியை வந்து இதுமாரி ஒரு கவர் வாங்கி லெஃப்ட் சைட்ல கீழே அனுப்புனர் போட்டு மனுதாரரின் பெயர் மற்றும் முகவரி வந்து எழுதிங்க. அதே மாதிரி ரைட் சைடு டாப்ல இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பெறுநர் போட்டு யாருக்கு வந்து இந்த மனு போனமோ அந்த அதிகாரியின் அட்ரஸ் பேரை வந்து எழுதிங்க. ஒரிஜினல இந்த கவருக்குள்ள போட்டு ஒட்டிடுங்க. அதாவது இந்த ஒரிஜினல் மனுவை போட்டிங்க இல்லையா அந்த கவரை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று நம்ம 2 நகல் எடுத்திருக்கோம், 2 ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்திருக்கோம். அதுல ஒரு செட்டு எடுத்து அதாவது இந்த மனு பிளஸ் ஓய்வூதிய ஆணை பிளஸ் பேங்க் பாஸ்புக் இது 3த்தையும் இதே மாதிரி இன்னொரு கவர் வாங்கி அதுல இதே மாதிரி அனுப்புனர் பெறுநர் அட்ரஸை எழுதி அதுல போட்டு இங்க தனி வட்டாட்சியர் இங்க நகல் எழுதிருக்கு இல்லையா தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் வட்டாட்சியர் அலுவலகம்னு அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க சாதா தபால்லே வந்து அனுப்பலாம். இல்ல நான் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ண தயார் அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் கூட தனி வட்டாட்சியருக்கு வந்து நீங்க அனுப்பலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அதே மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா கூட வந்து ஏடி கார்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்புங்க. இந்த ஏடி கார்டு நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ண போற அதே போஸ்ட் ஆஃபீஸ்ல கிடைக்கும், கேட்டு வாங்கி அதையும் கூட வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த மனு வந்து பாத்தீங்கன்னா கலெக்டருக்கு ஒரு 17ஆம் தேதி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்டிக்கு திரும்பவும் ஆர்டர் காப்பி புதுசா இஷ்யூ பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி வந்து இஷ்யூ பண்ணாங்க. நான் அந்த ஆர்டர் காப்பியை உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு லெட்டரு அனுப்புனர்னு போட்டு தனி வட்டாட்சியர் வந்து அமைச்சிருக்காரு. பெறுநர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இயங்கக்கூடிய தனி துணை வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் அவர்களுக்கு வந்து அமைச்சிருக்காரு. அதோடைய கடிதம் என்ன தான் இது பாத்தீங்கன்னா தெரியும். இதுல டேட் வந்து 3/3/2022 வந்து போட்டிருக்காங்க. அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்துல இருந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு ஒரு மனு வந்து போயிருக்கு. அதுல வந்து டீட்டெயில்ஸா என்ன தப்பு நடந்திருக்கு, எங்க தப்பு நடந்திருக்கு, அதை வந்து நாங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்றத இந்த லெட்டர்ல வந்து அவங்க கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன தவறு வந்து நடந்திருக்குதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபிஎல் அப்படின்ற இடத்துல அவங்க ஒரு 12 இலக்க எண்ணை வந்து டைப் பண்ணியிருக்குதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஓஏபி பேங்க் ஆஃப் வெப்சைட்ல ஏத்துக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிபிஎல் அப்படின்ற இடத்துல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டோடைய நம்பர் வந்து மாற்றி தவறா வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த 12 இலக்க எண்ணை எடுத்துட்டு கரெக்டா அவங்களுடைய பிபிஎல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஆர்டர் காப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அதோடைய ஆர்டர் காப்பி. இந்த ஆர்டர் காப்பியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் அறிக்கைப்படியும் எனது விசாரணையிலும் மனுதாரர் IGNOAPS அதாவது இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அதாவது இத்திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற முழு தகுதியும் உடையோர் என கண்டறியப்பட்டது. அதன் அடிப்படையில் திருமதி சொக்கம்மாள் ஏழுமலை என்பவருக்கு IGNOAPS உதவித்தொகை எண் 2022-0036 படி மார்ச் 2022 முதல் ரூபாய் 1000 உதவித்தொகை பெற அனுமதி அளிக்கப்படுகிறது. மேற்படி ஓய்வூதியம் பெறும் பயனாளி தனது முகவரியில் ஏதேனும் மாற்றம் இருப்பின் மதுராந்தகம் தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகத்தில் எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேற்படி ஓய்வூதியம் மனுதாரரால் தவறான தகவல்கள் மற்றும் ஆதாரங்கள் அளித்ததன் அடிப்படையில் வழங்கப்பட்டு இருப்பின் இந்த அனுமதி ஆணையை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்படுவதுடன் தங்கள் மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கிராம நிர்வாக அலுவலர் VO அண்ட் RI ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறமா ஸ்பெஷல் தாசில்தார் இவங்க வந்து விசாரணை செஞ்சது மூலியமா இந்த மனுதாரர் வந்து இந்த ஓய்வூதிய தொகை பெற முழு தகுதி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில மார்ச் மாதம் முதல் ரூபாய் 1000 வந்து உதவித்தொகை பெற அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா
இந்த மனுதாரரின் முகவரியில் எதனா தவறு இருக்கு அப்படின்னா அதை எழுத்து மூலியமா தனி வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல இந்த அனுமதி ஆணையை பெறத்துக்கு மனுதாரர் வந்து தவறான தகவல் கொடுத்திருந்தாலோ இல்லை தவறான ஆதாரங்களை வந்து கொடுத்திருந்தாலோ எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனுதாரர் மேல நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆணையில கையெழுத்து போட்டிருக்கு தனி வட்டாட்சியர். பெறுநர் வந்து பாத்தீங்கன்னா மனுதாரருடைய அட்ரஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஆணையின் நகலை வந்து பாத்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அந்த கிராமத்துல எவ்வளவு பேர் வந்து உதவித்தொகை வாங்குறாங்க அப்படின்றத வந்து அவங்க ரெக்கார்டா மெயின்டைன் பண்ணணும். அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த கிராம நிர்வாக அலுவலர் வந்து தனி வட்டாட்சியருக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு வர அந்த பென்ஷன் தொகையை வந்து கட் பண்ணணும். அதுக்கப்புறமா வட்ட வழங்கல் அலுவலருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா இலவச அரிசி வழங்கும் பொருட்டு இந்த ஆணையை வட்ட வழங்கல் அலுவலர் TSFOக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஆணையில வந்து இருக்குது. கண்டிப்பா இதே மாதிரியே பிரச்சனை இருக்கிறவங்க ஆணை கிடைச்சியும் ஓய்வூதிய தொகை கிடைக்காதவங்களுக்கும் இல்ல ஓய்வூதிய தொகை ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்து பாதிலே நின்று போச்சு அப்படின்றவங்களும் நீங்களும் இதே மாதிரி ஒரு மனு எழுதி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அனுப்புங்க. கண்டிப்பா உங்களுடைய மனு மீது வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க தகுதி இருப்பின் கண்டிப்பா இந்த ஓய்வூதிய தொகை உங்களுக்கு வழங்கப்படும். இல்ல எனக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தவறா இருக்கு இதே மாதிரி ஒரு மனுவை உங்களுடைய தனி வட்டாட்சியர் அலுவலகத்துல நீங்க சமர்ப்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கான ஓய்வூதிய தொகையை வந்து வழங்கிடுவாங்க. உங்களுக்கு ஓய்வூதிய தொகையே கிடைக்கல அப்படின்னா நீங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். கண்டிப்பா இந்த வீடியோ பல மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற எதனா வீடியோக்கள் வேணும் அப்படின்னா அதுவும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் கூட வந்து கேட்கலாம். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. அங்கே வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி வந்து லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் வேறு யாருக்குன்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று எங்கள் க்ரீன் அண்ட் டெக் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.